வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சீரிஸ் வந்து ஹிஸ் அண்ட் ஹர் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிலிட்டியாக இருக்குது. இது ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் வெப் சீரிஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டிடெக்டிவ் வராரு. ஹீரோயின் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ஒரு 1 இயராக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த கொலையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த சீரிஸ் வந்து அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் நடக்குது. நம்ம ஹீரோயின் எல்லாமே அந்த லோக்கல் தான், அந்த மாகாணத்தில் உள்ளவங்க தான். ஸோ இதில் பார்க்குற எல்லாருமே நம்ம சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இவர் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் சூப்பராக இருக்கும். ஹீரோ மேலேயுமே நமக்கு சஸ்பெக்ட் வரும், ஹீரோயின் மேலேயுமே சஸ்பெக்ட் வரும். ஸோ வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு சஸ்பெக்டாக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் தான் இந்த வெப் சீரிஸோட வெற்றிக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் இந்த கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக 18+ காட்சிகளை வந்து அவர் உள்ளே வச்சிருப்பாரு. ஸோ அது இன்னும் இந்த கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துது. ஸோ ஒரு 6 எபிசோடு இந்த வெப் சீரிஸில் வருது. ஒவ்வொன்றும் வந்து ஒரு 40 நிமிஷம் ஓடுது. ஆனால் அந்த 4வது வெப் சீரிஸை தாண்டும் பொழுது, 4வது எபிசோடை தாண்டும் பொழுது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து திரைக்கதையோட ஃப்ளோவில் நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்ன்ற அந்த ஜானரில் போகிறனால நமக்கு வந்து கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராகவே போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது, 18+க்காக மட்டுமே. ஸோ டோன்ட் மிஸ் இட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.